வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வெயில் காலத்தில் மாடி தோட்டத்தில் செடி கொடிகளை பாதுகாக்க இயற்கை உரங்கள் என்ன கொடுக்கலாம், அதை எப்படி கொடுக்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் யூஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அதாவது வெயில் காலத்தில் செடி கொடிகளை பாதுகாக்கிறதுக்கு மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டத்துலையோ என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சம்மர் டிப்ஸுன்ற அதில் இப்போ ஒரு டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் செடி கொடிகளை எப்படி பாதுகாக்கலாம் மாடி தோட்டத்தில் அப்படின்றத பற்றி தான். இப்போ பொதுவாக பார்த்திங்கனாக்கா, இயற்கையாகவே ஒரு செடிகளுக்கு எல்லா மழை வெயில் நோய் எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய சக்தி இயற்கையாகவே இருக்குங்க. அதை கொஞ்சம் நம்ம பூஸ்டப் பண்ணி கொடுக்கறது தான், கொடுத்தாலே போதும். சாதாரணமாகவே செடிகள் வளர்ந்துடும். இப்போ பொதுவாக ஒரு செடிகளுக்கு தேவையான பார்த்திங்கனாக்கா பேரூட்ட சத்து அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இப்போ நைட்ரஜன் செடி வளர்ச்சிக்கு உதவுது. பாஸ்பரஸ் மணிச்சத்து தேவையான பூக்கள் காய்களை கொடுக்க வைக்குது. இதில் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குதுங்க, அதுதான் சாம்பல் சத்து. அதை பற்றி தாங்க இப்போ மெயினாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சீக்கிரமாக செடிகளுக்கு சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. தரமான பொருட்களை உருவாக்குது. செடிகளுக்கு நோய் எதுவும் வராத அளவுக்கு பாதுகாக்குது. என்னென்ன அவன் சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. அடுத்து வர்றது தான் நம்ம இதில் பார்க்கக்கூடியது என்னென்னாக்கா, வறட்சியை தாங்கக்கூடிய சக்தியை அந்த பொட்டாசியம் சத்து கொடுக்குதுங்க. செடிகளுக்கு ரொம்ப வெயில், தண்ணியே இல்லை, ரொம்ப வறட்சியாக இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பொட்டாசியம் சத்து யூஸ் ஆகுதுங்க. முக்கியமாக அப்புறம் ஒளிச்சேர்க்கைக்கு உதவுது. இதில் வேறு நல்ல வளர்ச்சி அடையுது. பழம், அந்த காயெலாம் நல்ல தரமான பழத்தை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. முக்கியமாக அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தியை இது கொடுக்குதுங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன்றது. இப்போ வறட்சி ப்ளஸ் வெப்பம் இது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய சக்தி பொட்டாசியம் சத்தில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஷேர் நெட் போடுறது, தண்ணி 2 வேளை ஊற்றுறது, இதெல்லாம் ஓகே நம்ம பண்ணுறது. முக்கியமானது ஒன்று, பொட்டாசியம் சத்தை இந்த வெயில் காலத்தில் நம்ம செடிகளுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்து வந்தாலே இந்த சம்மரை நம்ம செடி கொடிகளை நல்லாவே காப்பாற்றிடலாங்க. இது பூச்செடி மட்டும் கிடையாதுங்க, காய்கறி செடி, மாடி தோட்டத்தில், முக்கியமாக மாடி தோட்டத்தில், மற்றபடி கீழே வச்சுக்கிறதுல கூட உங்களுக்கு பொட்டாசியம் சத்து சாதாரணமாகவே கிடைச்சிடும். இப்போ அந்த சத்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது ஈஸியாக உடனடியாக கிடைக்கிற மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பொட்டாசியன்றது ஒரு சாம்பல் சத்து தான். இப்போ நான் அதுக்காக நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா, சாம்பல் எடுத்துக்கிறேன். இது இந்த சாம்பலில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். முக்கியமாக இலைத்தழைகள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கீழே விழுந்திருக்கும். இலையுதிர் காலம் எல்லாத்துலேயும் உங்கள் மாடி தோட்டத்திலே கூட கீழே விழுந்திருக்கும். அந்த இலைத்தழைகளை நீங்கள் எரிச்சாக்கா அதில் வர சாம்பல் இன்னும் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு சாணம் கிடைச்சிது பார்த்தீங்களா, சாணம், காஞ்சி போன சாணம், அதை எரிச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எரிச்சிக்கலாம். கெமிக்கல் மாதிரி இருக்கிறது தேவையில்ல, பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் எரிச்சிக்கலாம், வைக்கோல் அந்த மாதிரி எரிச்சிக்கலாம். அந்த சாம்பல் தான் நம்ம இந்த செடிக்கு கொடுக்க போகிறோம். இதில் பொட்டாசியம் சத்து, அதாவது சாம்பல் சத்து இருக்குது. இல்லை கறிக்கட்டை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அயன் பண்ணுற இடத்துல வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது பொட்டாசியம் சத்து, வேறு எது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்குது. அந்த வாழைப்பழ தோலை ஊற வச்சு கூட நீங்கள் அந்த தண்ணியை கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னாக்கா, 1 லிட்டருக்கு 1 கைப்பிடி அளவுக்கு சாம்பலை போட்டுக்கிறேங்க. சாம்பலை போட்டு நல்லா கலக்கிறேன். முக்கியமாக உடனடியாக எரிச்சது வேணால், எரித்து ஒரு 2 நாள் கழித்து அதுக்கப்புறமா எடுத்துக்குங்க. அந்த சாம்பலை உடனடியாக எரிச்சது தேவையில்லை. இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ணுறேன்னாக்கா, செடிகளுக்கு ஊற்றிக்கிறேன். தண்ணி எவ்வளோ கலக்கணுமோ கலத்துக்குங்க. அப்போ தான் ஈஸியாக செடியால் எரிஞ்சு, அதாவது
உறிஞ்சிக்க முடியும். முக்கியமாக சாம்பல் நீங்கள் போடுறதுக்கு பதிலாக்கா இந்த சாம்பலை வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் ஊற்றுறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து சத்துக்களை வந்து எடுத்துக்கும். இப்போ இந்த சாம்பல் சத்து தாங்க நமக்கு யூஸ் ஆகுது. வாரத்தில் 2 முறை நீங்கள் இதை வந்து ஊற்றிட்டு வாங்க. ஒரு கைப்பிடி 1 லிட்டர் சாதாரணமாக தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, அதிலே கலந்து நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெப்பத்தையும் வறட்சியும் தாங்கக்கூடியது. நோய் இல்லாமல் ஒரு சில பேர்லாம் வந்து காய்கறி செடிகள்லாம் வந்து பழுக்க மாட்டுது, பெருசாக மாட்டுதுன்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் இந்த சத்து கொடுத்தீங்கன்னாக்கா நல்லாவே வரும். இந்த சம்மருக்கு இந்த சாம்பல் சத்து வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. பொட்டாசியம் சத்து. சாம்பல் கிடைக்காதவங்க வாழைப்பழ தோலை வந்து நீங்கள் ஊற வச்சு அதை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். சிம்பிள் தாங்க. நம்ம ஷேனட் போடுறோம், 2 வேளை தண்ணி ஊற்றுறோம், அது ஓகே. இதையும் நம்ம பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாடி தோட்டத்தில் செடி கொடிகள் வந்து சம்மரை தாக்கு பிடிச்சி வளருங்க. இது வந்து பேசிக்காகவே நம்ம வேருக்கே கொடுத்துட்றோம். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மாடி தோட்டத்தில் செடி கொடிகள் வந்து சம்மர் பிரச்சனைகளெல்லாம் தாண்டி நோய் நொடிகள் இல்லாமல் நல்லாவே வந்து வளருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த ஒரு சம்மர் டிப்ஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.